வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 388 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாக மார்க்கெட் 390 வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரானா அதுலேருந்து 396 வரைக்கும் செல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்தோம். இந்த 390 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் 390 அப்படின்ற முக்கியமான நம்ம இடத்துக்குள்ளே வந்திருக்கு. வந்ததுலேருந்து மார்க்கெட் அதுலேருந்து செல்லிங் ஆரம்பித்து 387 வரைக்கும் வந்து 88 க்ளோஸ் ஆகிருக்கு. 88 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஓரளவு செல்லிங் இருந்திருக்கு. நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங் 387லேருந்து 88க்குள்ளே இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸில் எந்த மாற்றமும் நம்ம வைக்கலை, இன்னும் குறைக்கலை ஸ்டாப் லாஸை. ஏன்னா இன்னும் அந்த கிரிட்டிக்கலான ஒரு இடத்துக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வேறு வழி கிடையாது. கொஞ்சம் மார்க்கெட் ஏற விட்டு திருப்பி செல் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொசிஷனிங்கை மாற்றிக்கோங்க. லாட்ஸை பிரித்து போடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 382 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.